பல்லாவரம் அருகே காது பிரச்சினை என கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட பசுமாட்டிற்கு மருத்துவரின் அலட்சியத்தால் கால் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கள ஆய்வு நடத்த சென்ற எமது செய்தியாளரை பெண் மருத்துவர் தொலைபேசியில் மிரட்டியுள்ளார். என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அப்படி இல்ல மேடம். பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி எடுப்பீங்க? முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்படி இல்ல மேடம், இது அரசு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். அரசு அலுவலகத்துக்கு எங்களுக்கு வந்து கேட்க பர்மிஷன் வாங்கிட்டு இல்ல மேடம். எங்களுக்கு இல்லையே, அப்படிலாம் கிடையாது. ஒரு இஷ்யூஸ் கேளுங்க, எடுக்க கூடாது. ஒரு கேளுங்க. நாங்க சொன்னாதான் அது இல்ல இல்ல நீங்க பப்ளிக் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு இஷ்யூஸ் ஆகுது மேடம். என்ன கேட்காம நீங்க போட்டோ எடுத்து தப்பு சார். காலைல சாப்பாடு கிடையாது, மத்தியானம் இதுக்கு மேல நாங்க போய் சமைச்சு இதுக்கு மேல நாங்க சாப்பிடணும். அப்படி நான் இவங்களை உசுரா நாங்க பாக்குறப்போ நாங்க எப்படி கறி கொடுக்க முடியும் சொல்லுங்க? அவங்க ஆனதாச்சும் கறி கொடுக்க வேண்டியது தானே. அதை விட்டு இவ்வளவு போராடுறீங்க. அப்ப கறி கடைக்கு அவங்களுக்கும் லிங்க் இருக்கா? நான் அதை தான் கேட்கிறேன். கலெக்டர் ஆபீஸ்ல இவங்க அதை கொடுக்கல. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்து பம்மல் சங்கர் நகரை சேர்ந்தவர்கள் ராஜேந்திரன், வளர்மதி தம்பதியினர். இவர்கள் இருவரும் மாடுகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் வளர்த்து வந்த ஒரு பசுமாட்டிற்கு ஜுரம் மற்றும் காதில் பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக பம்மல் அரசு கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கே கால்நடை பெண் மருத்துவர் ஹேமாவதி மாட்டிற்கு சிகிச்சை அளிக்க முயன்றுள்ளார். ஆனால் மாடு உள்ளே செல்ல முரண்டு பிடித்த நிலையில் மருத்துவமனை கம்பவுண்டர் மாட்டை பின்னால் இருந்து வேகமாக தள்ள டைல்ஸ் தரையில் விழுந்த மாட்டிற்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் நடக்கவோ எழுந்து நிற்கவோ முடியாமல் மாடு வலியால் துடித்துள்ளது. இதனால் பதறிப்போன மாட்டின் உரிமையாளர்கள் மாட்டிற்கு காலில் ஏதோ ஆகிவிட்டது, என்ன என்று பாருங்கள் என்று மருத்துவரிடம் கெஞ்சியுள்ளனர். ஆனால் மாட்டை வெளியில் அனுப்புவதிலேயே மருத்துவர் ஹேமாவதி குறியாக இருந்ததாக தெரிகிறது. இதனால் மாட்டை வண்டி வைத்து வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர். அதுக்கப்புறம் மாடு கீழே விழுந்தோன்னா தான் அங்க இருக்கிற மரத்துல இதுங்களை கட்டிட்டு இந்த 2 மாடுங்களையும் கட்டிட்டு கிட்ட போய் பார்த்தேன்னா மாடு எந்திக்கல. நாங்க மாலை பிடிச்சி முறுக்கி பார்த்தோம், எழுப்பி பார்த்தோம், எந்திக்கல. மாடு எந்திக்கலங்க. என்ன ஏதுன்னு பாருங்கன்னா அது ஒன்றும் இல்லைம்மா, கீழே விழுந்துச்சுல்ல, அது ஒரு 1 hour ஆனால் எந்திக்கும். 1 hourன்றது 2 hour ஆயிடுச்சு, எந்திக்கல. அதுக்கப்புறம் நாங்களா வற்புறுத்தி ஊசி போட சொல்லி வலி ஊசி அதுக்கப்புறம் போட்டாங்க. கொஞ்சம் பாருங்கன்னா அவங்க பாக்குற மாதிரி இல்லை, வீட்டுக்கு ஓட்டின்னு போங்கன்ட்டாங்க. ஒரு 4 8 5 8 வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அதால வர முடியல, நாங்க வண்டியில தான் கூப்பிட்டு வந்தோம். அதன் பின்னர் மாட்டின் உடல்நிலை மோசமானதை அடுத்து கால்நடை மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர் ஹேமாவதியிடம் மாட்டின் நிலை குறித்து புகார் தெரிவித்துள்ளனர். மருத்துவர் முறையாக பதிலளிக்காத நிலையில் மாட்டின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனிடையே தங்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக மருத்துவர் ஹேமாவதியும் மாட்டின் உரிமையாளர் ராஜேந்திரன் மீது புகார் அளித்துள்ளார். நாங்க கேஸ் கொடுத்தப்போ விசாரிக்கிறதுக்கு வந்திருந்தவங்க அடியாள் மாதிரி 4-5 பேரை இவங்க ஊருக்காரங்களை கூப்பிட்டு வந்துட்டு ஸ்டேஷன்ல வச்சுட்டு எங்களை பேச கூட விடல. பாதிக்கப்பட்டது நாங்க, எங்களை பேச கூட விடல. அந்த அளவுக்கு அவங்க பண்ணாங்க. பின்னர் மாட்டிற்கு சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் 5 நாட்கள் வரை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த பலனும் இன்றி மாட்டிற்கு படுக்கை புண் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாட்டை பராமரிக்க முடியாமல் கால்நடை விடுதியில் சேர்த்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் மருத்துவர் ஹேமாவதியின் ஆதரவாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மாட்டை இறைச்சி கடைக்கு கொடுத்துவிட்டு போ என்று மிரட்டுவதாக வேதனையுடன் கூறும் வளர்மதி, பெயர் வைத்த குழந்தை போல் வளர்த்த மாட்டை கறிக்கடைக்கு விற்க சொல்வது ஏன் என்றும் கறிக்கடைக்கும் இவர்களுக்கும் என்ன லிங்க் என்றும் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்புகிறார். மணி எத்தனை ஆகுது? 4 ஆக போகுது. இன்னும் நாங்க போய் வீட்டுல சாப்பிடல. காலைல சாப்பாடு கிடையாது, மத்தியானம் இதுக்கு மேல நாங்க போய் சமைச்சு இதுக்கு மேல நாங்க சாப்பிடணும். அப்படி நான் இவங்களை உசுரா நாங்க பாக்குறப்போ நாங்க எப்படி கறி கொடுக்க முடியும் சொல்லுங்க? அவங்க ஆனதாச்சும் கறி கொடுக்க வேண்டியது தானே. அதை விட்டு இவ்வளவு போராடுறீங்க. அப்ப கறி கடைக்கு அவங்களுக்கும் லிங்க் இருக்கா? பசுமாடு பாதிக்கப்பட்ட நிலையில் இவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் ஒரு பசுமாட்டையும் கன்றையும் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் கால்நடை மருத்துவர் ஹேமாவதியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது
அவரை மிரட்டும் தொனியில் பேசியுள்ளார் மருத்துவர் ஹேமாவதி. அதாவது பொது இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து சார் எனக்கு இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது சார். நீங்க என்னோட பர்மிஷனோ இல்ல ஏடி பர்மிஷனோ இல்லாம நீங்க முதல்ல என் வீடியோ வந்து நீங்க போட்டோ எடுத்தது தப்பு. சரி அந்த போட்டோல எரேஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இந்த மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். இப்போ உங்க நம்பர் சரி, தெரிஞ்சுக்கல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கொடுங்க மேடம். தனது மாட்டிற்கு ஏற்பட்ட நிலை மற்ற கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடாது என்று கூறும் வளர்மதி மருத்துவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இவரின் இந்த குமுறலுக்கு விடை கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் டேனியலுடன் ஷீபா ஜானட்.